இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ரிவிஷன் பண்றதுக்கு 2 விதமான கோட் உண்டு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் த்ரூ எம்சிக்யூஸ். இன்னொன்னு ரிவிஷன் த்ரூ கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் மூலமாவும் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணலாம். அதே மாதிரி எம்சிக்யூஸ் அதாவது கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றது மூலமாவும் நம்ம வந்து ஒரு பாடத்த ரிவைஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க அந்த மாரி தான் ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்க போறோம். கேரளா அப்படின்ற பேர் இனிமே இல்ல. கேரளம் அப்படின்ற பேர் தான் இனிமே. ஓகேங்களா? சோ இது ஒரு நியூஸ் நமக்கு. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கட்டும். இது எந்த சட்டப்பிரிவு மூலமா நமக்கு பண்றாங்க அப்படின்றது. இப்போ இந்த சட்டப்பிரிவ பார்க்கும்போது சுற்றி உள்ள எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு பின்னால உள்ள கதைய சொல்றேன். அப்புறம் இது எந்த சட்டப்பிரிவுன்றத விரிவா நம்ம பார்த்து முடிக்கலாம். ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும் உங்களுக்கு. கேரள சட்டமன்றத்துல 2024ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேரளா அப்படின்ற பேர கேரளம் அப்படின்னு மாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் வந்து நிறைவேத்துறாங்க. ஒரு மாநிலம் நெனச்சா மாத்த முடியுமான்னா, மாத்த முடியாது. இத மாத்துறதுக்கான ஃபுல் உரிமையும் யார்ட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது. நாடாளுமன்றம் நெனச்சா தான் ஒரு மாநிலத்துடைய பெயரையோ, ஒரு மாநிலத்தினுடைய ஏரியாவையோ, ஒரு மாநிலத்துடைய எல்லைகளையோ மாற்றி அமைக்க முடியும். அத தான் நமக்கு ஆர்டிக்கிள் 3 சொல்லுது. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 3ல இதான் சொல்றாங்க. அதாவது இந்தியாவுல ஏற்கனவே உள்ள மாநிலங்கள பிரிச்சோ, இல்ல 2 மாநிலங்கள சேர்த்தோ, இல்ல 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள சேர்த்தோ, ஒரு புதுசா ஒரு மாநிலங்கள உருவாக்கலாம். ஏற்கனவே உள்ள மாநிலங்கள பிரிக்கிறது, இணைக்கிறது இது. எல்லைகள மாற்றுறது, பெயர்கள மாற்றுறது, பரப்பளவ மாற்றுறது எல்லாமே யாருக்கு தான் அதிகாரம் இருக்குது? நாடாளுமன்றத்திற்கு. ஆனா, ஒரு சட்டமன்றத்தில அதற்கான தீர்மானங்களாவோ, இல்ல வந்து அதிகாரப்பூர்வமா ஏதாவது நிறைவேற்றுனா மாற்றலாம். ஆனா ஒன்ஸ் அது சேஞ்ச் ஆகி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் 3 மூலமா தான் பண்ண முடியும். ஆர்டிக்கிள் 3ல இது சொல்றது. அப்ப ஆர்டிக்கிள் 2க்கும் 3க்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் 3ல ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இந்த மாரி சேஞ்சஸ் பண்றது. ஆர்டிக்கிள் 2ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இல்லாத ஒரு விஷயத்த சேர்த்துக்கிறது. இல்ல ஏற்கனவே இருக்கிறத வெளிய யாருக்கோ குடுக்குறது அப்படின்ற மீனிங்ல வரும். ஓகேங்களா? சோ இந்த 2யும் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, ஆர்டிக்கிள் 4 வருது. அந்த ஆர்டிக்கிள் 4ல சிம்பிள் மெஜாரிட்டில நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆர்டிக்கிள் 2, 3, 4 இந்த வீடியோல நீங்க படிச்சாச்சு இல்லையா? சோ இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்காக தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல ஒரு முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு சொல்றேன். மெட்ராஸ் மாநிலம் என்ற பெயரிலிருந்து தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது எப்போது? அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.